கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனை. பெரியவர்கள் தலையிட்டும் நிற்காத சண்டை. தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை உலக்கையால் அடித்தே கொலை செய்த கொடூர கணவன். தலைமறைவாக இருந்தவரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போலீஸ். மனைவியை கணவனே அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரம். சாலமனுங்கிற நபர் ரத்தம் படிஞ்ச சட்டையோட ரோட்ல ஓடி இருக்காரு. இத பார்த்த கிராம மக்கள், சாலமன் எதுக்கு இப்படி ஓடுறாரு, அவர் சட்டையெல்லாம் ஏன் ஒரே ரத்தமா இருக்குதுன்னு நினைச்சு நேரா அவனோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க சாலமனோட மனைவி புஷ்பா தலையில பலத்த காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அடுத்து கொலையாளி யாருன்னு கிராம மக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சாலமனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுபடி அதே ஏரியாவில் பதுங்கியிருந்த சாலமனை பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. ஆந்திராவில் உள்ள சிலுக்கலூரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாலமன் புஷ்பா தம்பதிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் மட்டுமே மனைவிய நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்த கணவன் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டான். அதுக்கப்புறம் சரியா வேலைக்கும் போகாம எந்த நேரமும் மது குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கும் வந்திருக்கான். எதுக்கு இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு இனிமே குடிக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க புஷ்பா. ஆனா மனைவி அட்வைஸ் பண்றதை கேட்டு கடுப்பான கணவன் மனைவி புஷ்பாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கான். சம்பாதிக்கிற பணத்தை கூட வீட்டு செலவுக்கு கொடுக்காம மனைவியை போட்டு சித்திரவதை பண்ணி இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிச்ச சாலமன் நைட்டு நேரத்துல வீட்டுக்கு திரும்பி இருக்கான். அப்ப மனைவி புஷ்பா தன்னோட தோழி கிட்ட போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த சாலமன், இந்த நேரத்துல எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ போனும் கையுமா தான் இருக்க, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதுக்கு மனைவி, குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப சந்தேகப்பட்டும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், அதுக்கப்புறம் இங்க நான் வரவே மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவி கிடையில வார்த்தை போர் முட்டி இருக்கு. சாலமனோட நடவடிக்கைய பத்தி தன்னோட குடும்பத்துக்காரங்க கிட்ட சொல்லி புலம்பி இருக்காங்க புஷ்பா. இதனால வீட்டு பெரியவங்க எல்லாரும் சாலமனுக்கு அறிவுரை சொல்லி இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத சாலமன் மனைவி மேல சந்தேகப்பட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த சந்தேக புத்தி தான் மனைவிய கொலை செய்யவும் தூண்டி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு மனைவி புஷ்பா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மது போதையில வீட்டுல இருந்த உலக்கையை எடுத்த கணவன் மனைவி புஷ்பாவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா கிராம மக்கள் மூலமா கொலையாளியை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சாலமனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.